14 சென்டில் வந்து நான் ஆர்கானிக் ஃபுல்லாக 0% கெமிக்கல் இதில் வந்து ஆரம்பித்து செஞ்சிட்ருக்குறேங்க. இப்போ இந்த ஒரு 1 இயராக வந்து இந்த அபிமானு, ஆர்பிக்ஸு, எஃப்எல் யூஸ் பண்ணி நல்லா ஒரு இது கிடச்சிருக்குது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்கு இது ஒரு முயற்சி பண்ணேன். அது நல்லபடியாக வந்திருக்குது. இப்போ பாருங்கள், இதுக்கெல்லாம் வந்து இந்த மருந்து எல்லாம் யூஸ் பண்ணதாங்க. செடி பாருங்கள் நல்லா பச்சையாக இருக்குது, தண்டும் பாருங்கள் நல்லா வளர்ச்சியாக இருக்குது. இன்னும் ஒரு 20 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு எப்படியும் 1 கிலோ எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது பண்ணலாம். 10 கிழங்கு 12 கிழங்கு வரும், ஒன்றும் பிரச்சனை, நல்லா நம்பிக்கை இருக்குது. செடி வாடுறது அது ஒரு வெள்ளை பூச்சி ஒன்று வரும், மாவு பூச்சி மாதிரி, அது ஒன்று தாங்க. இப்போ அந்த மாவு பூச்சிலாம் ஒன்றும் இல்லை. கிழங்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கிழங்கு கொடுத்துருக்கு. வணக்கங்க, என் பேர் ராஜேந்திரன். நீலகிரி மாவட்டத்தில் ஹெல்கில்ன்ற இடத்துல இருக்கிறேங்க. இந்த ஒரு 14 சென்டில் வந்து நான் ஆர்கானிக் ஃபுல்லாக 0% கெமிக்கல் இதில் வந்து ஆரம்பித்து செஞ்சிட்ருக்குறேங்க. இப்போ இந்த ஒரு 1 இயராக வந்து இந்த அபிமானு, ஆர்பிக்ஸு, எஃப்எல் யூஸ் பண்ணி நல்லா ஒரு இது கிடச்சிருக்குது. மேலும் வந்து நான் வந்து நிலத்துக்கு வந்து இந்த பலவித தானியம் போட்டு அதை மடித்து விட்டு 50 நாள் கழித்து அதை மடித்து விட்டு அதில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். மேற்கொண்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கு எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்கு இது ஒரு முயற்சி பண்ணேன். அது நல்லபடியாக வந்திருக்குது. இப்போ இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு போட்டிருக்குதுங்க. இது போட்டு வந்து இப்போ 80 நாள் ஆச்சு. போட்ட ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு 20 நாள்லேயே வந்து அபிமான் கொடுத்து, அபிமான்லேருந்து அதுலேருந்து ஒரு 20 நாள் கழிச்சு ஆர்பிக்ஸ் அடிச்சிருக்குது. இப்போ லாஸ்ட் இன்னொரு எடுக்கிற ஸ்டேஜ் ஒரு 20 நாள் 15 நாளைக்கு கழிச்சு எஃப்எல் அடித்து எடுக்க போகிறேங்க. நல்லா வளர்ச்சியாக இருக்குது. இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வெறும் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, காலிஃப்ளவரு, முட்டைக்கோஸு, ப்ரொக்கோலி இந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். அதுக்கு வந்து இது அபிமானு, ஆர்பிக்ஸு, எஃப்எல் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ ரூட்டு வளர்ச்சிலாம் பார்த்திங்கன்னா அதில் நல்லா செழிப்பாக இருக்குது. இப்போ மேற்கொண்டு வந்து உருளைக்கிழங்கு போடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு இப்போ போட்டு அதுக்கு இதே மாதிரி நான் போட்டிருக்கேன். முன்னாடி பண்ணி 20 நாள்லேருந்து அபிமானு, அப்புறம் அதுலேருந்து ஒரு 20 நாளுக்கு ஆர்பிக்ஸு, அப்புறம் அதுக்கு லாஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜில் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி எஃப்எல் அடித்து எடுக்க போகிறோம். ரூட் வளர்ச்சி எல்லாம் நல்லா, செடியும் பார்த்திங்கன்னா நல்லா தண்டெல்லாம் நல்லா க்ரீனிஸாக நல்லா வளர்ச்சி இருக்குது. நல்லா ஒரு ஹீல்டு எடுக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மேற்கொண்டு இதே மாதிரி நான் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலான்னு மாதிரி இருக்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து 0% கெமிக்கலுக்காக ஆரம்பித்ததுங்க. நான் வந்து இப்போது இயற்கை உரமாக ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இந்த பலவித தானியங்களை யூஸ் பண்ணி அது கூட வந்து இந்த மக்கிய மாட்டு சாணங்கள்லாம் போட்டு அது கூட தயார் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. மேற்கொண்டு இப்போ ஃபுல்லாக ஆரம்பித்து எல்லாமே ஃபுல்லாக கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்கிறேங்க. இப்போ வந்து இது ஆரம்பித்து ஒரு உருளைக்கிழங்கு போட்டோம்னா, இல்லை காலிஃப்ளவர் எது போட்டோம்னாலும், ஒரு கேரட் எது போட்டாலும் ஒரு 10-15 நாளில் ஃபஸ்ட் இந்த அபிமானு இது யூஸ் பண்ணுறேங்க. அப்புறம் இதுலேருந்து ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து இந்த ஆர்பிக்ஸு அடிக்கிறேங்க. அப்புறம் லாஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 120 நாள். அப்போ ஒரு 100 நாளில் வந்து இந்த எஃப்எல்லை கொஞ்சம் கொடுத்து தண்டில் நல்லா இறங்குற மாதிரி இது பண்ணி அதை வந்து வேர் வளர்ச்சிக்கும் நல்லா காய்கள் நல்லா பிடிக்கிறதுக்கும் அதை அடிக்க போகிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மருந்து அடிக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி அடித்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டுங்க, ஒரு அபிமான் அடிக்கிற ஒரு 300 ml ஒரு டேங்க்குக்கு 16 லிட்ரு டேங்க்குங்க, அதில் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு இதை அடிக்கிறேங்க. அதே மாதிரி ஆர்பிக்ஸும் ஒரு டேங்க்குக்கு 16 லிட்ரு 300 ml விதமாக கலந்து அடிச்சுட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இதுக்கெல்லாம் வந்து இந்த மருந்து எல்லாம் யூஸ் பண்ணதாங்க. செடி பாருங்கள் நல்லா பச்சையாக இருக்குது, தண்டும் பாருங்கள் நல்லா வளர்ச்சியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இது வரைக்கும் ஊக்கமாக இருக்குது. மேற்கொண்டு இதை பயன்படுத்துறதுக்கு எந்த வித தடையும் இல்லை. இப்போ இந்த மருந்து அடித்ததுக்கு பார்த்திங்கன்னா எல்லா செடி தண்டு எல்லாமே நல்லாவே இது வரைக்கும் 80 நாளுக்கு நல்லா வந்துருச்சுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா ஒரு கிராப் எடுக்கலான்ற ஒரு நம்பிக்கை நல்லா இருக்குது. ஒரு 20 நாளில் பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு எப்படியும் ஒரு 1 கிலோ 1 கிலோ எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது பண்ணலாம். 10 கிழங்கு 12 கிழங்கு வரும், ஒன்றும் பிரச்சனை, நல்லா நம்பிக்கை இருக்குது. செடி வாடுறது அது ஒரு வெள்ளை பூச்சி ஒன்று வரும், மாவு பூச்சி மாதிரி, அது ஒன்று தாங்க. இப்போ அந்த மாவு பூச்சிலாம் ஒன்றும் இல்லை.
கும்மி கிழங்கு பிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கிழங்கு பிடிச்சிருக்கு. இது கூட பாருங்கள் இந்த டபுள் பீம்ஸு இதுவும் போட்டிருக்குறோம். இதுக்கு சேர்ந்து அந்த மருந்து அப்படியே அடிச்சிருக்கோம். பாருங்கள் காயெல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நல்லா ஒரு 10 20 காய் பிடிச்சிருக்குங்க. ஒரு 1/2 கிலோ பக்கம் கிடைக்கும் காய். நல்லா க்ரீனிஸு நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். செடியும் நல்லா இருக்குது. காய் நல்லா முத்தி வர்றதுக்கு இது நல்லா உதவியாக இருக்குங்க. இதெல்லாம் எல்லாம் ஒரே விதை தாங்க. இதெல்லாம் நல்லா எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க காய். இதுவும் பாருங்கள். எல்லாம் காய் நல்லா பிடிச்சிருக்கு.